Hi students, welcome to LV Max. இன்னைக்கு 2.5 chapter 2ல ஸ்டார்ட் பண்ணலாம். Arithmetic progression. Arithmetic progression very important topic மா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லா சம்ஸுமே எந்த சம்முமே ஒமிட் பண்ணக்கூடாது. ஒரு சம் கூட ஒமிட் பண்ணாமல் அத்தனை சம்ஸுமே வந்து arithmetic progressionல பார்க்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். சரியா? ஓகே, முதல்ல arithmetic progression அப்படின்னா என்னங்கிற டெஃபினேஷன் சொல்லிக் கொடுக்காம நான் சம்ஸ் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும் இல்லையா? சரி, ஸோ முதல்ல arithmetic progression, அது ஷார்ட்டாக வந்து ஏபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ arithmetic progression எப்படி இருக்கும் அப்படின்னா, லெட் ஏ அண்ட் டி ஆர் ரியல் நம்பர்ஸ், then the numbers of the form a plus d, a plus 2d, a plus 3d, a plus 4d, a plus 5d, etc. will form an arithmetic progression. ஓகே, டெஃபினிஷன் புரியுதா? இப்போது ஏ அண்ட் டி அப்படிங்கிற ரெண்டு ரியல் நம்பர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரெண்டு ரியல் நம்பர்ஸும் எந்த மாதிரி ஃபார்மில் இருந்தால் அதை வந்து arithmetic progression அப்படின்னு சொல்லுவோன்னா, இந்த மாதிரி ஃபார்மில் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஏ இருக்கணும், அதுக்கப்புறம் ஏ ப்ளஸ் டி, ஏவையும் டியும் ஆட் பண்ணால் அதுதான் இந்த செகண்ட் டேர்மாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் நம்ம பார்த்துருக்கோம், சீக்வன்ஸில் ஈச் எலிமெண்ட்ஸ் ஆர் கால்ட் டேர்ம்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், அந்த மாதிரி ஃபஸ்ட் டேர்ம் வந்து எப்போவுமே ஏ அப்படின்னு சொல்லுவோம். இதை நான் உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸசைஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். செகண்ட் டேர்ம் எப்படி இருக்கணும்னா, ஃபஸ்ட் டேர்மையும் டியையும் ஆட் பண்ணால், அதாவது ஏ ப்ளஸ் டி, இது செகண்ட் டேர்மாக இருக்கணும். தேர்ட் டேர்ம் எப்படி இருக்கணும், ஏ ப்ளஸ் 2 இன்ட்டு டி, டியோட வேல்யூ 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும், ப்ளஸ் அது கூட ஏவை ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த வேல்யூ இந்த மாதிரி இருந்தால் தான் இது arithmetic progression, அதாவது தேர்ட் டேர்மில் இப்படி இருக்கணும். ஃபோர்த் டேர்ம் எப்படி இருக்கணும், ஏ ப்ளஸ் 3 இன்ட்டு டி, ஸோ இந்த வேல்யூ வந்து ஃபோர்த் டேர்மாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த கண்டிஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி இருக்கிற சீக்வென்ஸை தான் நம்ம arithmetic progression அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இதில் பாருங்கள், ஏ இஸ் த ஃபஸ்ட் டேர்ம், டி அப்படின்னா என்னென்னா, டி இஸ் த காமன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த டேர்ம். அதாவது ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், அந்த டேர்ம்ஸுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ், அதுதான் வந்து காமன் டிஃப்ரென்ஸ், அதை தான் வந்து டின்னு சொல்லுவோம். ஸோ டியோட ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னா, டிஎன் மைனஸ் டிஎன் மைனஸ் 1. இது உங்களுக்கு வந்து சம்ஸ் போடும்போது ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ இந்த டெஃபினிஷன் ஆஸ் இட் இஸ் டெஃபினிஷனாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஜென்ரலாக புரிஞ்சுக்கோங்க, nth டேர்ம் வச்சு புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சம்ஸ் சொல்லி கொடுக்கும்போது நம்பர்ஸ் போடும்போது நமக்கு இன்னும் பெட்டராக புரியும். சரியா? இந்த டெஃபினிஷன் சில டைம் 2 மார்க்ஸில் கூட கேட்பாங்க. ஸோ டெஃபினிஷன்ஸ் எல்லாம் பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டி இஸ் ஈக்குவல் டு டிஎன் மைனஸ் டிஎன் மைனஸ் 1. ஓகே, தென் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏபியில் என்ன ஃபார்முலானா, nth டேர்ம் இஸ் டினோட்டட் ஆஸ் tn is equal to a plus n minus 1 into d. இதுதான் வந்து nth டேர்ம் ஆர் ஜென்ரல் டேர்ம் ஆஃப் arithmetic progression AP. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எக்ஸசைஸ் 2.5ல ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், செக் வெதர் த ஃபாலோயிங் சீக்வென்ஸ் ஆர் இன் ஏபி. ஓகே, இப்போ தான் நம்ம இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம இந்த சீக்வென்ஸ் ஏபியா இல்லையான்னு வெரிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ சீக்வென்ஸ் கொடுத்துருக்காங்க a minus 3, a minus 5, a minus 7. இதில் பாருங்கள், ஃபஸ்ட் டேர்ம் என்ன, t1 a minus 3, இது செகண்ட் டேர்ம் t2 a minus 5 and தேர்ட் டேர்ம் a minus 7. ஸோ ஒரு சீக்வன்ஸ் எப்போ ஏபியில் இருக்கும் அப்படின்னா, when t2 minus t1 is equal to t3 minus t2, அதாவது tn minus tn minus 1. இப்போது இன்ட்ரொடக்ஷனில் சொன்னேன் இல்லையா, சம்ஸ் போடும்போது உங்களுக்கு புரியும்னு, அதுதான் டியோட ஜென்ரல் ஃபார்மேட், அதாவது காமன் டிஃப்ரென்ஸ். டியோட ஜென்ரல் ஃபார்மேட் tn minus tn minus 1. ஸோ இப்போ tn2 minus n minus 1 வந்து 2 minus 1 1 அந்த மாதிரி. ஸோ t2 minus t1 is equal to t3 minus t2. இது ப்ரூவ் ஆனால் தான் இந்த சீக்வன்ஸ் ஏபியில் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ t2 வந்து a minus 5, a minus 5 எழுதிக்கோங்க, மைனஸ் t1. ஸோ மைனஸ் t1 வந்து ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது, கண்டிப்பாக ப்ராக்கெட்குள்ளே போடுங்க, மைனஸ் வெளியே இருக்குது. ஓகே, இஸ் ஈக்குவல் டு t3 a minus 7 மைனஸ் a minus 5, தென் a minus 5 மைனஸை உள்ளே கொண்டு போங்க, மைனஸ் a மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3. இந்த இடத்துல வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஒரு ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ப்ராக்கெட் போட்டுட்டு மைனஸை கேர்ஃபுல்லாக அடுத்த ஸ்டெப்பில் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். நிறைய பேர் அப்படியே மைனஸ் a மைனஸ் 3 அப்படின்னு போட்டுருவீங்க, அப்போ ஆன்சர் வராது. இந்த பிளேசஸ்லலாம் அடிக்கடி மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. ஸோ நான் ஈச் அண்ட் எவ்ரி சம்மில் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வரும்போது நான் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கேன், கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சரி, இஸ் ஈக்குவல் டு இங்கே. ஓகே, இங்கே a minus 5 minus a minus into minus plus 3
a minus 7 minus a minus into minus plus 5. இப்போது plus a minus a cancel, minus 5 plus 3 minus 2 and minus 7 plus 5 minus 2. So therefore T2 minus T1 is equal to T3 minus T2. ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருக்கு. Therefore this sequence is in AP. Okay? Second sum பாருங்க 1 by 2, 1 by 3, 1 by 4 and 1 by 5. 4 terms கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க டேர்ம்ஸை எடுத்து எழுதிக்கலாம். T1, T2, T3, T4னு ஒரு டேர்ம், ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, சரி. இப்போ டு செக் T2 minus T1 is equal to T3 minus T4 is equal to T4 minus T3. ஸோ இந்த இதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும், செக் பண்ணணும் whether it is equal அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ணணும். whether it is equal அப்படின்னா we can prove that this sequence is in AP. சரியா, ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாமா? T2 minus T1 முதல்ல. T2 என்ன 1 by 3. ஸோ 1 by 3 minus 1 by 2 cross multiply பண்ணிக்கோங்க. 2 minus 3 by 6. ஸோ minus 1 by 6. And T3 minus T2. T3 1 by 4 minus T2 1 by 3. ஸோ cross multiply பண்ணிக்கோங்க. 3 minus 4 by 12 minus 1 by 12. Then T4 minus T3 1 by 5 minus 1 by 4 cross multiply பண்ணிக்கோங்க. 4 minus 5 by 20. ஸோ minus 1 by 20. So, இப்போ பாருங்க T2 minus T1 is not equal to T3 minus T2. That is also not equal to T4 minus T3. So, இதெல்லாமே different values கிடைச்சிருக்கு. Therefore, the sequence is not in AP. ஓகேமா, புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சம் போட்டிருக்கேன். வெரி ஈஸி தான். பட் இந்த சம்ஸும் வந்து உங்களுக்கு 1 மார்க்கில் 2 மார்க்கில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரியா? ஸோ இன்னும் பேலன்ஸ் இதில் 3 சம்ஸ் இருக்குது. 3rd, 4th and 5th இதே மாதிரி பேட்டர்ன் தான். வெரி ஈஸி. ஓகே, நீங்கள் இதே மாதிரி பேட்டர்ன் 3 சம்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்முக்கு போயிடலாம் டேரெக்டாக. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ செகண்ட் சம்மில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். given find first term A and common difference D are given below. ஸோ ஃபஸ்ட் சம்மில் பாருங்கள் A is equal to 5 கொடுத்துருக்காங்க, D is equal to 6 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க, காமன் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த கரஸ்பாண்டிங் ஏபி. ஓகே, ஃபைண்ட் த ஏபி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏபி என்ன நான் இன்ட்ரோவில் சொன்னேன். இப்போ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏபி எப்படி இருக்கும்? ஏ, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் எப்படி இருக்கும்னா A plus D. தேர்ட் டேர்ம் எப்படி இருக்கும்? A plus 2D. அண்ட் ஃபோர்த் டேர்ம் A plus 3D. ஸோ இந்த மாதிரி எக்ஸெட்ரா. சரியா? இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஏபி அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோம். சரியா? இப்போ இதில் ஏவோட வேல்யூ 5 அண்ட் டியோட வேல்யூ 6 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டேர்ம் ஆல்ரெடி தெரியும். செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டேர்ம் வாட் எவர். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏ தெரியும். நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் வந்து A plus D. ஏ வந்து 5, D வந்து 6. ஸோ 5 plus 6 11. தேர்ட் டேர்ம் பாருங்கள் A plus 2D. அப்போ 5 plus 2 into 6. ஸோ 5 plus 12 is 17. தேர்ட் டேர்ம் A plus 3D. 5 plus 3 into 6. ஸோ 5 plus 18 23. Then fourth term A plus 4D. So 5 plus 4 into D 6. So 5 plus 24 29. Then next term A plus 5D. 5 plus 5 into 6. So 5 plus 30, that is 35. போதும், இது வரைக்கும் போட்டால் போதும். ஒரு 4 to 5 terms மட்டும் நீங்கள் போட்டால் போதும். So therefore the AP is first term வந்து A 5 எழுதிக்கோங்க. செகண்ட் term வந்து A plus D க்கு 11. தேர்ட் term A plus 2D க்கு 17. fourth term A plus 3D 23, then A plus 4D 29, A plus 5D 35, etc. Okay, இது AP. இதுதான் வந்து AP for the first term. A is 5 and difference D is 6. இப்போ இதுக்கு செக் பண்ணி பாருங்க. டிஃப்ரென்ஸ் வந்து 6 வரும். T2 minus T1 11 minus 5 6 வருதா? Then T3 minus T2 17 minus 11 6. அதே மாதிரி 23 minus 17 6. 29 minus 23 6. 35 minus 29 6. ஸோ இந்த மாதிரி இருந்தால் இதுதான் வந்து காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து எல்லாத்துக்குமே காமனாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் இப்போ இந்த சீக்வன்ஸை we can tell this as it is in the AP. ஓகே, சரி, ஈஸி சம் தான் இல்லையா? ஸோ செகண்டில் தேர்ட் சம் நான் சொல்லித்தரேன். செகண்ட் சம் இதே மாதிரி மாடலில் நீங்கள் ட்ரை பண்ணணும். சரியா? சரி, A is equal to 3 by 4, D is equal to 1 by 2. அதே மாதிரி ஃபஸ்ட்டு A plus D கண்டுபிடிக்கலாமா? A plus D பாருங்கள். 3 by 4 plus 1 by 2 cross multiply பண்ணிக்கோங்க. 6 plus 4 by 8 10 by 8 கேன்சல் பண்ணிட்டோம். 2 டேபிள் அப்படின்னா 5 by 4. நெக்ஸ்ட் A plus 2D. ஸோ A வந்து 3 by 4 plus 2
2 into d. d is 1 by 2. So 2 into 1 by 2. 2 cancel பண்ணிடலாம். 3 by 4 plus 1. So cross multiply பண்ணுங்க. 3 plus 4 by 4. That is 3 plus 4 is 7 by 4. இது third term. First term வந்து 3 by 4. Second term இது third term. Then fourth term. a plus 3d. 3 by 4 plus 3 into 1 by 2. So 3 by 4. 3 into 1 by 2. So 3 by 2. Cross multiply பண்ணிக்கோங்க. 6 plus 12. 3 into 2 6. 4 into 3 12 by 4 into 2 8. Okay. So 18 by 8 reduce பண்ணுங்க அப்படின்னா 9 by 4. 2 table reduce பண்ணா 9 by 4. Then next a plus 4d. 3 by 4 plus 4 into 1 by 2. 2 and 4 cancel பண்ணிடலாம். So 3 by 4 plus 2. Cross multiply பண்ணிக்கோங்க. 3 plus 4 into 2 8 by 4. 3 plus 8 11 by 4. So therefore the AP is first term முதல்ல எழுதிக்கோங்க. அதுக்கு அப்புறமா a plus d, a plus 2d, a plus 3d, a plus 4d. So this is the AP. For the first term a is equal to 3 by 4 and the common difference d is 1 by 3. Sorry, 1 by 2. Okay? Okay students, secondல ரெண்டு sum சொல்லி கொடுத்திருக்கேன். இன்னும் ஒரு sum pending இருக்கு. அதை நீங்க work out பண்ணுங்க. Balance sums நம்ம next videoல பார்க்கலாமா? Okay. அது வரைக்கும் மேக்ஸை பார்த்துட்டே இருக்காதீங்க, போட்டுட்டே இருங்க. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். பாய், குட் லக்.